எதுக்காக எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அதில் ரேட்ஸையே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுகளும் நம்மள மாதிரியே ஒரு மேமல்ஸ் அண்ட் ஆல்சோ அதுகளோட டிஎன்ஏ வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏ கூட 90% மேலே சிமிலராக இருக்குது. ஃபிசிக்கலி மட்டும் நம்மள மாதிரி கிடையாது, மென்டலி கூட சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதுகளால ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், எம்பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஒரு அடிக்ஷனுக்குள்ள கூட போக முடியும். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கும் ரேட்ஸுக்கும் ஒரே மாதிரி மருந்து போட்டோம் அப்படின்னா, ஒரே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அப்படின்னா 2 பேத்துக்கு சிமிலரான ரிசல்ட்ஸ் தான் வரும். பட் அதுக்கு நம்மள மாதிரி இல்லாமல் பயங்கர வேகமாக வளரும், பயங்கர வேகமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு எலியால் ஒரு வருஷத்துலேயே 40-45 குட்டி போட முடியும். அண்ட் அதுகளோட டோட்டல் லைஃப் ஸ்பேனே 2-3 வருஷம் தான். அதனால அது குழந்தையிலிருந்து சாகிற வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால ஈஸியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட முடியும். ஒரு ட்ரக் கொடுக்குற அப்படின்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷத்துக்குள்ளேயே நம்மளால பார்த்துட முடியும். இதே ஹியூமன்ஸ் வச்சோ மற்ற மேமல்ஸ் வச்சோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிரும். அண்ட் அது ரொம்ப குட்டியா இருக்கிறனால அது இருக்கிறதுக்கு ஒரு குட்டியூன ஸ்பேஸ் இருந்தா போதும். அதுல ஸ்டோர் பண்றதுக்கும் சரி, ஃபீட் பண்றதுக்கும் சரி, அதுல வாங்குறதுக்கும் சரி பெரிய அளவுல காசு செலவாகாது. அதை மெயின்டைன் பண்றதுக்கும் பயங்கர ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கூட டிஎன்ஏல ஒத்து போற ஒரு உயிரினம் வந்துட்டு சீக்கிரமா ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ரொம்ப ஈஸியா ஸ்டோர் பண்ண முடியுது அப்படிங்கறனால தான் எந்த எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலும் ரேட்ஸை வச்சு பண்றாங்க. ஒன்ஸ் ரேட்ஸ்க்கு எந்த எஃபெக்டும் இல்லை அப்படின்னா அடுத்தது மங்கீஸுக்கு கொடுப்பாங்க, அடுத்தது ஹியூமன்ஸுக்கு கொடுப்பாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது இந்த ரேட்ஸ் எல்லாம் ஏதோ டார்ச்சர் பண்ற மாதிரி பயங்கர க்ரூயலா தான் தெரியும். ஆனா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு மெடிகேஷன் எடுக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு வந்துட்டு மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த ரேட்ஸை வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கேட்கும்போது என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஹியூமன்ஸால ஓரளவுக்கு பெட்டரான லைஃப் வாழ முடியுது.